Build your dreams, live rich, and leave rich. உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்பு ஒரு சின்ன சிவப்பு ஃபோல்டருக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அது எப்படி சாத்தியம்னு தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் கிரிஷ். நம்ம நிகழ்ச்சியில லிவ் ரிச்னா ஆடம்பரமா வாழ்றதில்ல, ரொம்ப நிம்மதியா வாழ்றது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு பொதுவான வழிகாட்டுதல் மட்டும்தான். உங்க மருத்துவ மற்றும் நிதி ஆலோசனைகளுக்கு கண்டிப்பா ஒரு நிபுணரை அணுகுங்க. இந்த வரிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் தத்துவம் இல்ல, இதுதான் நிஜம். உங்க பேங்க்ல கோடிக்கணக்குல பணம் இருக்கலாம், ஆனா அந்த முக்கியமான கோல்டன் அவர்ல, அந்த 1 மணி நேரத்துல உங்க குடும்பத்தால அந்த இன்சூரன்ஸ் கார்டை எடுக்க முடியலனா என்ன பிரயோஜனம்? நீங்க உண்மையிலே நிதி ரீதியா ஏழைதான். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கரெக்டான நேரத்துல உங்க குடும்பத்துக்கு உதவலேனா அதுக்கு என்ன மதிப்பு? சரி, அந்த உதவிக்கான வழியை எப்படி ரெடி பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம். நான் சொல்றதா அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நடு ராத்திரி 2 மணி. திடீர்னு உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது பயங்கரமா. உங்க குடும்பம் பதறி போய் நிக்குது. என்ன பண்றதுனே தெரியல. அந்த நேரத்துல அடுத்து என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம மூளை வேலை செய்யாது, பயம் மட்டும்தான் இருக்கும், இல்லையா? அந்த பதட்டத்துல முதல்ல என்ன கேள்வி வரும்? ஐயோ, ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு எங்க? சரி, அது உங்க பர்ஸ்ல இருக்கலாம். ஆனா உங்க மனைவிக்கு இல்லனா உங்க கணவருக்கு அது தெரியுமா? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? பக்கத்துல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் உங்க பாலிசி நெட்வொர்க்ல இருக்குமா? ஒவ்வொரு தப்பான முடிவும் விலை மதிக்க முடியாத நேரத்தை வீணடிக்குது. இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. உங்க ஃபோன் பாஸ்வேர்டு. அது என்ன? உங்க மெடிக்கல் ஹிஸ்டரி, இன்சூரன்ஸ் டீடைல்ஸ், டாக்டர் கான்டாக்ட்ஸ் எல்லாமே உங்க ஃபோன்ல தானே இருக்கு. ஒருவேளை நீங்க சுயநினைவில்லாம இருந்தீங்கன்னா உங்க ஃபோன் ஒரு பூட்டின பெட்டி மாதிரி. உங்க குடும்பம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு இல்லாம இருக்கிறது உங்க குடும்பத்தை பண ரீதியா மட்டும் இல்ல, மன ரீதியாவும் ரொம்ப பாதிக்கும். நெட்வொர்க்ல இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு போறது, கையில இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை கட்டுறது, அப்புறம் கிளைம் ரிஜெக்ட் ஆகுறது, இப்படி ஒவ்வொரு தப்பும் உங்க குடும்பத்தோட நிதி நிலைமைய ஆட்டம் காண வச்சிரும். சரி, இந்த குழப்பமான சூழ்நிலைய எப்படி ஒரு தெளிவான ப்ராசஸா மாத்துறது? அதுக்கு தான் ஒரு பேர் இருக்கு, நிதியின் கோல்டன் அவர். எப்படி மெடிக்கல் ஃபீல்ட்ல 1 மணி நேரம் உயிரை காப்பாத்துதோ, அதே மாதிரி ஃபைனான்ஸ்ல 1 மணி நேரம் உங்க செல்வத்தை காப்பாத்தும். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோட முதல் 60 நிமிஷம். அந்த நேரத்துல கரெக்டான டாக்குமெண்ட்ஸையும் பணத்தையும் உங்க குடும்பத்தால உடனே எடுக்க முடிஞ்சா அதுதான் உங்க செல்வத்தையே காப்பாத்தும். இது ஒரு கவசம் மாதிரி. இத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. செல்வம்னா பணம் வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தால அதை உடனே பயன்படுத்த முடியணும். அதுதான் உண்மையான செல்வம். பேங்க்ல இருக்கிற பணம் அவசர நேரத்துல வெறும் நம்பர் தான். அதை எடுக்க முடிஞ்சாதான் அதுக்கு மதிப்பு. சோ அதுக்கு ஒரு பிளான் வேணும். நல்ல வேளை அந்த பிளான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம மூளை வேலை செய்யாத நேரத்துல கூட இப்ப நாம பார்க்க போற இந்த 3 ஸ்டெப் சிஸ்டம் உங்களை கைவிடாது. வாங்க பார்க்கலாம். அது என்ன 3 ஸ்டெப்? 1, ரெட் ஃபோல்டர், அதாவது ஒரு பிசிக்கல் கிட். 2, கேஷ் ரிசர்வாயர், அதாவது கையில இருக்க வேண்டிய பணம். 3, கம்யூனிகேஷன் ட்ரில், அதாவது பேசி வைக்க வேண்டிய விஷயங்கள். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ரெட் ஃபோல்டர். இதுதான் உங்க குடும்பத்தோட லைஃப் லைன். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும்? முதல்ல உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டுங்க, ஒரிஜினலே வையுங்க. 2வது, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு 3 கேஷ்லெஸ் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட். இத உங்க இன்சூரன்ஸ் ஆப்ல பார்த்து எழுதுங்க. 3வது, உங்க மெடிசின்ஸ், அலர்ஜி பத்தின டீடைல்ஸ். 4வது, அட்மிஷனுக்கு தேவைப்படுற ஆதார், பான் கார்டு, ஜெராக்ஸ். இதெல்லாத்தையும் ஒரே ஃபோல்டர்ல கண்ணுல படுற மாதிரி ஒரு இடத்துல வைங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், கேஷ்லெஸ் பாலிசினா 1 ரூபா கூட கையில வேணான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிஷன் அப்போ ஒரு டெபாசிட் கேட்பாங்க. அதனால ஒரு 50,000 ரூபாயாவது உங்க மனைவிக்கோ கணவருக்கோ உடனே எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வைங்க. இது ரொம்ப முக்கியம். கடைசியா கம்யூனிகேஷன் ட்ரில். இது சும்மா பேசிட்டு விடுற விஷயம் இல்ல, இது ஒரு பயிற்சி. உங்க குடும்பத்துக்கிட்ட உட்காந்து ரொம்ப சிம்பிளா சொல்லி வைங்க. எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா முதல்ல ஆம்புலன்ஸை கூப்பிடு. 2வது, அந்த ரெட் ஃபோல்டரை எடு. 3வது, இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. இந்த மாதிரி தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பதட்டமான நேரத்துல அவங்களுக்கு ஒரு டார்ச் லைட் மாதிரி வழிகாட்டும். இந்த பிளானோட பவர் என்னன்னு புரிய வைக்க வாங்க 2 குடும்பங்களோட கதைய பாப்போம். 1, எந்த தயாரிப்பும் இல்லாத குப்தா குடும்பம். இன்னொன்னு, எல்லாத்துக்கும் தயாரா இருந்த வர்மா குடும்பம். அவங்க வாழ்க்கையில என்னாச்சுன்னு பாருங்க. வித்தியாசம் கண்ணு முன்னாடி தெரியுதா? குப்தா குடும்பம் பதட்டத்துல தப்பான ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க சேமிப்புல இருந்து 5 லட்சம் ரூபாய கட்டுறாங்க, மன உளைச்சல்ல மூழ்கி போறாங்க. ஆனா வர்மா குடும்பம்
அந்த ஒரே ஒரு ரெட் ஃபோல்டர் அதை வச்சு அமைதியா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கேஷ்லெஸ் அட்மிஷன் கிடைக்குது. அவங்க பணமும் பத்திரமா இருக்கு, மன நிம்மதியும் பத்திரமா இருக்கு. ஒரே ஒரு தயாரிப்பு, ஆனா 2 பேரோட வாழ்க்கையும் தலைகீழா மாறிடுச்சு. இந்த சார்ட் பாருங்க, இன்னும் சிம்பிளா புரியும். ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆப்ஷன் எடுத்தா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, பணம் கைக்கு வர பல மாசமாகும், பணமும் முழுசா வராது. ஆனா கேஷ்லெஸ் ஸ்ட்ரெஸ் கம்மி, உடனடியா செட்டில்மெண்ட், பணமும் மிச்சம். நீங்களே முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு எந்த வழி வேணும்? சரி, நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம். ரொம்ப தள்ளி போடாதீங்க. இந்த வார இறுதியிலேயே உங்க குடும்ப பாதுகாப்புக்காக இந்த 4 ஸ்டெப்ஸை எடுங்க. 1. அந்த ரெட் ஃபோல்டரை ரெடி பண்ணுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒண்ணா வைங்க. 2. உங்க இன்சூரன்ஸ் ஆப்ல போய் பக்கத்துல இருக்கிற டாப் 3 கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுன்னு லிஸ்ட் எடுங்க. 3. உங்க ஃபோன் லாக் ஸ்கிரீன்ல ICE, அதாவது இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்பர்ஸை சேவ் பண்ணுங்க. 4. உங்க மனைவி கிட்டயோ கணவர்கிட்டயோ கேளுங்க, நான் இப்ப மயங்கி விழுந்தா முதல்ல என்ன பண்ணுவ? ஒரு சின்ன மாக் ட்ரில் மாதிரி பண்ணி பாருங்க. பயிற்சி தான் பெர்ஃபெக்ட் ஆக்கும். ஓகே, கடைசியா நம்ம பேசினது எல்லாத்தையும் ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸா சுருக்கமா சொல்றேன். இத உங்க நிதி பாதுகாப்போட 4 தூண்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல் தூண், உங்க ஞாபக சக்தியை நம்பாதீங்க, ஒரு சிஸ்டமை நம்புங்க. நெருக்கடியான நேரத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்துருவோம், ஆனா இந்த ஃபோல்டர் மறக்காது. 2வது, கேஷ்லெஸ் தான் கிங். ரீஎம்பர்ஸ்மெண்ட்ங்கிற கொடுங்கனோல இருந்து தப்பிக்கணும்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் தான் ஒரே வழி. 3வது, கையில இருக்கிற பணம் தான் உங்க மரியாதையை காப்பாத்தும். அந்த அட்மிஷன் டெபாசிட்டுக்கு பணம் ரொம்ப முக்கியம். கடைசியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்க துணைக்கு அதிகாரம் கொடுங்க. நீங்க நோயாளியா இருக்கும்போது அவங்க தான் அந்த கப்பலோட கேப்டன். அந்த கேப்டனுக்கு வழி தெரியணும் இல்லையா? சோ இந்த பிளான் அவங்களுக்கு புரிய வைங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. உங்க குடும்பத்துக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த இன்சூரன்ஸ் கார்டு எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் இல்லன்னா நீங்க ஒரு நிதி பேரழிவுல இருந்து ஒரே ஒரு இதே துடிப்பு தூரத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். உடனே இதை சரி பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற த லெகசி டைரி லிங்க் பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க கிரிஷ். லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச்.